Hi viewers, welcome to eDesk YouTube channel. இந்த வீடியோ மூலமா உங்க எல்லாருக்குமே e-sevai மையங்கள் பத்தின ரொம்ப முக்கியமான அப்டேட் பத்தி தாங்க பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம e-sevai மையங்கள்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து VLE அப்படிங்கிற ஐடி மூலமா நீங்க நிறைய சர்வீசஸ் பண்ண முடியும். அதை பத்தின முழு விவரங்கள் தான் இந்த வீடியோல தெளிவா உங்களுக்கு எப்படி இதுக்கு அப்ளை பண்ணணும், அதுக்கு அடுத்து என்ன ப்ரொசீஜர் இதுல ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிற விவரங்களை ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய ஸ்கீம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு e-sevai மையங்களாகவும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட் e-sevai மையங்களும் என்னெல்லாம் எனேபிள் பண்ண போறாங்க அப்படிங்கிறதையும் தெளிவா பார்க்கலாம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் செலக்ட் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆல் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நம்ம சேனலுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்டா கிடைச்சிடும். e-sevai மையங்கள் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா மொத்தம் 2 விதமா பிரிக்கலாம். ஒன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து கொடுத்துட்டு இருக்கிற காமன் சர்வீஸ் சென்டர்ஸ் CSC அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு தமிழ்நாடு அரசு சார்பா கொடுத்துட்டு இருக்கிற e-sevai மையங்கள் TN e-sevai அப்படிங்கறத சொல்லுவாங்க. இந்த ரெண்டுக்குமான டிஃபரன்சஸ் ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த ரெண்டு சைட்ல மட்டும்தான் அரசு தரப்புல இருந்து நீங்க e-sevai மையங்களுக்கு அப்ளை பண்ண முடியும். இதுல ரெண்டுக்குமே இன்டர் கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. ஏன்னா ஆரம்பிக்கும் போது முதல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இந்த CSC சென்டர்ஸ் அப்படிங்கறத சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை அனைத்து ஸ்டேட்டுகளுக்குமே கொண்டு போகிறதுக்காக இந்த ப்ரொவிஷன்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. இதுல முதல்ல அப்னா CSC அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அதுதான் மைக்ரேட் பண்ணி டிஜிட்டல் சேவா CSC அப்படிங்கிற மாதிரி மாத்திருக்கிறாங்க. அப்னா CSC ஆல்ரெடி ஒரு 8 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த ஸ்கீம்ஸ் தான். அதை அப்படியே மைக்ரேட் பண்ணி அப்னா CSC வச்சிருந்த எல்லாருக்குமே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாமலே CSC ஐடி கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பப்ளிக் அவங்களே யாரு வேணாலும் இந்த ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ப்ரொவிஷனா இந்த CSC மையங்கள் கொண்டு வந்திருந்தாங்க. இதுல ஆரம்பத்துல முதல்ல பாத்தீங்க அப்படின்னா அதர் சர்வீசஸ்ல இருந்து எல்லாமே இருந்தது. அது மட்டும் இல்லாம இப்போ அடிஷனலா கவர்மெண்ட்ல எந்த ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாலும் இந்த CSC சேவை மையங்கள் தான் ரொம்ப முக்கியமாகவும் இருந்துட்டு இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாம இதற்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது ரொம்பவே எளிதான ப்ராசஸ் தான். ஆன்லைன்லயே நீங்க யாரு வேணாலும் அப்ளை பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது ரொம்ப முக்கியமா உங்களுக்கு இந்த CSC மையங்கள் அப்ளை பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் தேவைப்படுறது டெக் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. டெலி என்டர்பிரனர் சர்டிபிகேட் அப்படின்னு இருக்கும். இந்த ஒரு டெக் சர்டிபிகேட்டை நீங்க ஆன்லைன்ல எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும். அதுவும் நீங்க உங்க வீட்ல இருந்தே கூட எழுதிக்க முடியும். அந்த டெக் சர்டிபிகேட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கும் சாம்பிள் இருக்கும். அதை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ டெக் சர்டிபிகேட் நீங்க கூகுள்ல கொடுத்தீங்கன்னா கூட டெக் சர்டிபிகேட்டுடைய ஃபார்மட் எப்படி இருக்கும், எப்படி அப்ளை பண்ணணுங்கிற விவரங்கள் இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் இந்த டெக் சர்டிபிகேட் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் லிங்கே வரும். அதை நீங்க ஓபன் பண்ணீங்க அப்படின்னா நீங்க டெக் சர்டிபிகேட் அப்ளை பண்றதுக்கு இந்த டீடைல்ஸ் வந்துடும். இதுல எந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிற டீடைல்ஸுமே மேல ட்ரைனிங் மாடியூலோடய கொடுத்துருந்துருப்பாங்க. ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்ஸுமே இருக்கும். அதுல போயிட்டு கூட நீங்க இந்த ரெஃபரன்ஸ் மெட்டீரியலை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சப்போஸ் உங்களுக்கு பிபிடியா வேணும்னாலோ இல்ல ஒரு புக் மாதிரி படிக்கணும்னு நினைச்சாலும் நீங்க அதை கிளியர் எடுத்துக்க முடியும். இந்த டெலி என்டர்பிரனர் சர்டிபிகேட் அப்படிங்கிறதுக்கு நீங்க ஒரு அப்ளை பண்ணி ஆன்லைன் எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறமா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு டெக் சர்டிபிகேட் நம்பர் வரும். அந்த நம்பர் கையில இருக்கும்போது தான் நீங்க இந்த VLE ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ள போக முடியும். இதுல போகும்போதே உங்களுக்கு எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே டெக் சர்டிபிகேட் நம்பர் தான் கேட்பாங்க. அதை நீங்க கரெக்டா கொடுத்துக்கணும். இதுல அப்ளிகேஷன் டைப் அப்படின்னு இருக்கிறதுல VLE அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னாலே டெக் சர்டிபிகேட் நம்பர் தான் கேக்குது பாருங்க. இந்த ப்ராசஸ் தான் நான் இப்ப சொல்றது. இந்த CCE அந்த ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்க இந்த டெக் சர்டிபிகேட் அப்ளை பண்றதுக்கு லாகின் பண்ணி வெப்சைட்டை நோட் பண்ணிக்கோங்க. cscentrepreneur.in அப்படின்னு சொல்லி ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹோம் ஸ்கிரீன் வந்திருக்கும். இதுலயே உங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் லாகின் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்க VLE இருக்கிறீங்க அப்படின்னா லாகின் வித் CSC கனெக்ட் அப்படின்னு போகலாம். இல்ல இப்பதான் சர்டிபிகேஷனுக்காக அப்ளை பண்றீங்க அப்படின்னா லாகின் அப்படிங்கிற பட்டன் இருக்க பாருங்க. ரெஜிஸ்டர் அப்படின்னு இருக்கும். நீங்க ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உள்ள போய்க்கலாம். உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணும்போதே முக்கியமான டீடைல்ஸை ஃபில் பண்ற மாதிரி கேட்டிருந்திருக்கும். அது உங்களுடைய நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஃபாதர் நேம் அப்படிங்கிற டீடைல்ஸும் கரெக்டாக கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது உங்களுடைய ஸ்டேட் என்ன, உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படிங்கிறதையும் கரெக்டாக கொடுத்துக்கணும். உங்களுடைய போட்டோவையும் அப்லோட் பண்ணி நீங்க சப்மிட் பண்ணணும். ஒரு டைம் உங்களுடைய அப்ளிகேஷன் சக்சஸ்ஃபுல்லா சப்மிட் ஆன உடனே உங்களுக்கு ஒரு டிரான்சாக்ஷன் ஐடி அப்படிங்கிறது வந்துடும். அதே மாதிரி எந்த டேட்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்கிற டீடைல்ஸும் வந்துடும். இந்த டெக் சர்டிபிகேட்கான சார்ஜஸ் எவ்வளவு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 1479 ரூபாய் நீங்க ஆன்லைன் மூலமே பே பண்ணிட்டு எந்த டேட்ல எக்ஸாம் எழுதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த டேட்ல நீங்க இந்த எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணலாம்.
உங்களுக்கு ஆன்லைன்ல ரிசீவ் ஆன உடனே உங்களுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்துடும். அதை கொடுத்து நீங்க கரெக்டா லாகின் பண்ணிக்கோங்க. அதற்கு அடுத்தது உங்களுக்கு ஹோம் ஸ்கிரீன் இந்த மாதிரி தான் டிஸ்ப்ளே ஆகும். இதுல ரொம்ப முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது உங்களுடைய லேர்னிங் அப்படின்னு இருக்கும், அசஸ்மெண்ட் அப்படின்னு இருக்கும். அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது டெஸ்ட், லேர்னிங் அப்படிங்கிறதுல நீங்க அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம் இதுக்கு படிக்கணும் அப்படிங்கறத கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்க ஒவ்வொன்றா படிச்சுட்டு அப்படியே வந்து நீங்க அசஸ்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஃபுல்லா அசஸ்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு அது டெக் சர்டிஃபிகேட் நம்பர் வந்துடும். மெயினா அந்த டெக் சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி டீடைல்ஸ் கேட்பாங்கன்னா முழுக்க முழுக்க ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் பத்தியும் இ-சேவை பப்ளிக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து கொடுத்துட்டு இருக்கிற ஆன்லைன் ஸ்கீம்ஸ் பத்தின விவரங்கள் தான் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாம இன்புட் டிவைஸ்னா என்ன, அவுட்புட் டிவைஸ்னா என்ன, இந்த மாதிரி பேசிக்கான ஆன்லைன் சம்பந்தப்பட்ட கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அதனால அதை ஈஸியா நீங்க கிளியர் பண்ண முடியும். சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த ஃபார்மட் வீடியோவா தேவைப்படுது, இல்ல வந்து பிபிடியா நீங்க படிக்கணும்னு நினைச்சீங்கனாலும் இந்த லேர்னிங் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லேர்னிங் மாடியூல்ஸ் வந்து இருக்கும். இதுல வந்து மொத்தம் உங்களுக்கு என்னென்ன மாடியூல்ஸ் இருக்கு அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆயிருக்கும் பாருங்க. ஒவ்வொரு மாடியூலையும் நீங்க முடிக்க அந்த அசஸ்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு ட்ரைனிங் மெட்டீரியல் பிடிஎஃப் ஆகவும் கொடுத்திருப்பாங்க, இல்ல இங்கிலீஷ் வீடியோவாகவும் ஹிந்தி வீடியோவாகவும் இருக்கும். உங்கள இப்ப வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு டெக் சர்டிபிகேட் ட்ரைனிங் தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்க எனக்கு பர்சனலா கான்டாக்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு வந்து ட்ரைனிங்கும் சொல்லி கொடுத்துட முடியும். 1-to-1ஆவும் சொல்லி தரலாம், இன்னும் குரூப்பாகவும் உங்களுக்கு டெக் சர்டிஃபிகேட் எப்படி வந்து நீங்க இதை கிளியர் பண்ணணும், என்ன மாதிரி இதுங்கிறத ஒரு சிலபஸ் கிளாஸாகவும் கூட எடுக்க முடியும். அதுக்கு நீங்க அப்ரோச் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த டெக் சர்டிஃபிகேட்ல வந்து இருக்கிற ஒவ்வொரு மாடியூலையுமே நீங்க கரெக்டா படிச்சு முடிச்சுட்டு அசஸ்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குன்னு சொல்லி ஒரு டெக் சர்டிஃபிகேட் நம்பர் வந்துடும். அசஸ்மெண்ட் நீங்க ஃபைனலா ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா ஸ்டார்ட் எக்ஸாம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த பேஜ்லயே வந்துடும். நீங்க அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மெயினா வந்து இதுல கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி வரும்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் இல்லாட்டி ஹிந்தியில வரும். நீங்க ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே 60 செகண்ட்ஸ் டைம் இருக்கும். நீங்க அதுக்கு அந்த மாதிரி ஆன்லைன் எக்ஸாம்ல கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணி நீங்க சப்மிட் பண்ணிடலாம். ஒவ்வொரு டைம் நீங்க ஒரு கோர்ஸை முடிக்கும் போதும் உங்களுக்கு வந்து அசஸ்மெண்ட் முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிபிகேஷன் வந்துடும். எக்ஸாம்ல எவ்வளவு மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனுமே அப்டேட் ஆகிடும். இது மாதிரி அது ஒவ்வொரு சிலபஸா நீங்க முடிச்சுட்டு வர வர உங்களுக்கு ஃபுல்லாவே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் டெக் சர்டிஃபிகேட்டை நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பண்ண வேண்டிய விஷயமா இருக்கும். இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா டெக் சர்டிஃபிகேட் நம்பர் அப்படிங்கிறது உங்களுடைய மொபைலுக்கும் வந்துடும். அதே மாதிரி நீங்க எந்த மெயில் ஐடி ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த மெயிலுக்குமே வந்து அந்த டெக் சர்டிஃபிகேட் நம்பர் வந்துடும். நீங்க அந்த நம்பரை தான் சிஎஸ்சி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது கரெக்டா கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு இந்த இ-சேவை மையம் அப்ளை பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படிங்கிறது கிளியரா இந்த வீடியோ நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த டெக் சர்டிஃபிகேட் சம்பந்தமா என்ன டவுட் இருந்தாலும் சரி, இல்ல இந்த சிஎஸ்சி ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அதுக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதுனாலும் நீங்க யூடியூப் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, இல்லாட்டி என்னுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் நம்பருக்கு கூட கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் அதில் கைட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இந்த சிஎஸ்சி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுனா அடுத்தது என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறது தெரியாமலே நிறைய சென்டர்ஸ் அப்ளை பண்ணியிருந்திருப்பாங்க. ஒன்ஸ் நீங்க இந்த டெக் சர்டிஃபிகேட் நம்பரும் உங்களுடைய மொபைல் நம்பரும் கொடுத்து லாகின் பண்ண உடனே உங்களுடைய ஆதார் இகேஒய்சி மாதிரி தான் அதில் இருக்கும். நீங்க ஷாப் எங்கே வைக்கிறீங்களோ அந்த அட்ரஸையும் அதுக்கு அடுத்தது உங்களுடைய பேசிக் டீடைல்ஸ், உங்களுடைய பேன் கார்டு, உங்களுடைய செக் லீஃப், கேன்சல் செக் லீஃப்லாம் அப்லோட் பண்ணணும். அதற்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல சென்டர் இருக்கு அப்படிங்கிற ஜியோ டேகிங் அந்த லொகேஷன் வரும். அதையும் ப்ராப்பரா செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணீங்கன்னா ஒரு சிஎஸ்சி அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். இந்த அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் என்ன ப்ரொசீஜர், எப்படி அப்ரூவல் ஆகும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு கேள்வியா இருக்கலாம். அப்ளை பண்ணதுல இருந்து மேக்ஸிமம் 45 டேஸ் தான். அதற்குள்ள ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இதற்குன்னு சொல்லி டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர்ஸ் இருக்கிறாங்க. சிஎஸ்சி அப்படிங்கிறதுக்காக நீங்க கூகுள்லயே டிஜிட்டல் சேவா சிஎஸ்சி டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கான்டாக்ட் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு உங்க டிஸ்ட்ரிக்டோடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் கிடைச்சிடுவாங்க. நீங்க தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணீங்கன்னா தமிழ்நாடுல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுடைய விவரங்களையும் நீங்க பார்த்துக்கலாம். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதில் நம்ம சர்ச் பண்ணி பார்க்கும்போது அந்தந்த மாவட்டத்துக்கு யாரு கான்டாக்ட் நம்பர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத இங்க எந்த வெப்சைட்ஸ்ல பார்த்தாலும் மேக்ஸிமம் கவர்மெண்ட் சைட்ஸ்லயும் சரி, பிரைவேட் வெப்சைட் இந்த ஸ்டடி சம்பந்தப்பட்ட வெப்சைட்ஸ்லயும் அப்டேட் பண்ணிருப்பாங்க. அதுல கூட தெரிஞ்சுக்கலாம். இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு நியர்பைல ஒரு இ-சேவை மையம் வச்சிருக்கிறவங்க இருக்கிறாங்கன்னா கூட கேட்டாலும் அவங்களே சொல்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. நீங்களே ஆன்லைன்ல கூட செக் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்க அப்ளை பண்ணும்போது கொடுத்த விவரங்களும் உங்களுடைய இன்ஃபர்மேஷனும் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய மையத்துக்கு பக்கத்துல வேற எந்த மையங்களும் இல்லாம இருந்தா உங்களுக்கு அப்ரூவல் ஆகும். ஒருவேளை நீங்க அப்ளை பண்ணத மிஸ்டேக்ஸ் இருக்குதா அந்த அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ஷன் பண்றதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கு. மறுபடியும் கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த டிஜிட்டல் சேவா சிஎஸ்சி அப்படிங்கிறதுல வந்து நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஸ்கீம்ஸ் தான் இருக்கும். தமிழ்நாடு அரசு சம்பந்தப்பட்ட சேவைகள் நீங்க பண்ணணும் அப்படின்னா தமிழ்நாடு அரசு இ-சேவை மையங்கள் தான் அப்ளை பண்ண முடியும். அது எப்படி அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த டிஜிட்டல் சேவா ஐடி வச்சிருக்கிறவங்களுக்கு தமிழ்நாடு ஐடி கிடைக்குமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு கேள்வியா இருக்கலாம். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரூரல் ஏரியால இருக்கிறவங்களுக்கு அந்த ஏரியால வேற எந்த சென்டருமே இல்லாம இருந்துச்சு அப்படின்னா
விஎல்ஏ ஐடி வச்சிருக்கிறவங்களுக்கு தமிழ்நாடு இ-சேவை மையம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க அர்பன் ஏரியால டிஜிட்டல் சேவா ஐடி வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இங்க கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி தான். அர்பன் ஏரியா, ரூரல் ஏரியான்னு இல்லாம நீங்க டிஜிட்டல் சேவா சிஎஸ்சி எங்க வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஆனா தமிழ்நாடு ஐடி விஎல்ஏ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சிருக்கிறவங்களுக்கு கிடைக்குமான்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன ப்ரொசீஜர் தான். ரூரல்ல மட்டும்தான் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அர்பன் ஏரியால இருக்கிறவங்க டிஎன் இ-சேவை ஐடி வாங்கவே முடியாதா அப்படின்னு கேள்வி இருக்கலாம். அதற்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. தமிழ்நாடு அரசு இ-சேவை மையங்கள், அதாவது அரசு கேபிள் டிவி மூலமா ரன் பண்றதுல வந்து ஒரு ஓப்பன் டெண்டர் வந்து கொடுத்திருந்தாங்க ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி. அந்த டெண்டர்ல அப்ளை பண்ணவங்களுக்கு இப்போ வரைக்கும் ஐடிஸ் வந்துட்டு இருக்கு. இன்னும் அந்த கவர்மெண்ட் அடுத்த டெண்டர் எப்போ வரும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இன்னும் வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து அப்டேட் பண்ணல. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு கவர்மெண்ட்டே இப்போ வந்து இ-சேவை ஃபார் ஆல் அப்படிங்கிற ஸ்கீம்கான ஒரு ப்ரப்போசல்ஸ் அப்டேட் பண்ணிட்டும் இருக்கிறாங்க. அது வந்துருச்சுனாலே அனைவருமே வந்து இ-சேவை ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளை பண்ணலாம். எதுவா இருந்தாலும் உங்களுக்கு நியர்பைல ஆல்ரெடி ஒரு பர்டிகுலர் சரௌண்டிங்ல சென்டர்ஸ் இல்லாம இருந்துச்சுன்னா தான் தமிழ்நாடு இ-சேவையோட ஐடி வந்து கிடைக்கும். இதுதான் வந்து ப்ரொசீஜர். அது மட்டும் இல்லாம இந்த டிஜிட்டல் சேவா சிஎஸ்சி ஐடிக்கு வந்து நீங்க எந்த ஒரு அமௌண்ட்டுமே தனியா பே பண்ண வேண்டியது இல்லை. டெக் சர்டிஃபிகேட் முடிச்சிட்டிங்கனாலே அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் வச்சு நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து அதோடைய ஸ்டேட்டஸ் தெரிஞ்சிடும். தமிழ்நாடு அரசு இ-சேவை மையங்கள் ஐடியை பொறுத்த வரைக்கும் அனைத்து ஏஜென்சிஸ்க்குமே வந்து ஃப்ரீயா தான் கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி மூலமா போட்ட டெண்டர் அப்படிங்கிறதுக்கு மட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு 10,000 வந்து இனிஷியலா டெபாசிட் பண்ற மாதிரி இருந்திருக்கும். அது மட்டும் தான் ப்ரொசீஜர். மற்றபடி எந்த ஒரு பைசாவும் யாருக்குமே நீங்க கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. நான் இன்னைக்கு சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கரெக்டா தான் இருக்கா அப்படிங்கிறதையும், இல்ல இப்போ புதுசா கேட்டவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இ-சேவை சம்பந்தப்பட்ட ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸை நம்ம சேனல்ல டெய்லியுமே அப்டேட் பண்றோம். ஸ்பெசிஃபிக்கா இந்த வீடியோவோட கண்டினியூஷன் அடுத்தடுத்த டேஸ்ல அப்லோட் ஆகும். நம்ம சேனலை கண்டினியூஸா பாருங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் தேவைப்படுதுன்னு நீங்க கமெண்ட் பண்ணீங்கனாலும் அடுத்தடுத்த வீடியோஸ் நாங்க அப்லோட் பண்ணுவோம். மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.